வணக்கம், இது உங்க ரூபின் டெக். நான் உங்க ரூபின். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். எப்பயும் போல இல்லாம நம்ம சேனல்ல டிஃப்ரெண்டா ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பார்க்க போறோம். அது என்னன்னா, ₹1 செலவு இல்லாம நம்ம வீட்லயே நம்ம எப்படி ஒரு எல்இடி ப்ரொஜெக்டர் செய்யலாங்கிறத பத்தி இதுக்கு பார்க்க போறோம். இதுக்கு நம்ம பெருசா எதுவும் செலவு பண்ண போறது இல்லை. நமக்கு தேவையானது ஒரு எல்இடி பல்பும் ஒரு காலி டப்பாவும் மட்டும் தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் அந்த பல்பை பிளேடு யூஸ் பண்ணி நீட்டாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல ஒரு அந்த நீடுலாட்டம் அந்த பல்புக்குள்ளே இருக்கிறது பார்க்கலாம். அதை நம்ம ரிமூவ் பண்ணணும். அதை நம்ம ரிமூவ் பண்ணலன்னா நமக்கு அந்த பிக்சர் இமேஜ் கரெக்டாக உழுவாது. அதனால் அதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஸ்க்ரூ ட்ரைவர் இல்லை ஏதாவது அந்த மாதிரி ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அந்த பல்புக்குள்ளே வச்சு உள்ளே நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பல்பு தானாக உடஞ்சிரும். இதை நீங்கள் உடைக்கும் போது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் எந்த பல்புமே இல்லாத மாதிரி நீங்கள் கிளாஸ் எந்த பார்ட்டிகல்ஸுமே இல்லாத மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணி அதை எடுத்து தூரமாக போட்டுருங்க. இப்போ அதை நீட்டாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் கிளாஸ் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அது இருந்தால் நம்ம வீடியோவை ஸ்பாயில் பண்ணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சோண்டு சாண்ட் எடுத்து நான் அந்த பல்புக்குள்ளே போட்டு கொஞ்சம் வாட்டரை மிக்ஸ் பண்ணி அதை நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். அப்படி வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே ஏதாவது கிளாஸ் பார்ட்டிகல்ஸ் இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணிடும். நான் இப்போ சாண்டை உள்ளே போட்டுக்கிறேன். இப்போ நான் அதில் கொஞ்சம் வாட்டரை ஃபில் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை க்ளீன் பண்ணும்போது பார்த்து க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னா இது கிளாஸுங்கிறதுனால உடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் எது பண்ணாலும் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ நான் இதை நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். 1க்கு 2 முறை நல்லா வாட்டரை வச்சு க்ளீனாக பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பல்ப் எவ்வளோ க்ளீனாக இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம இமேஜ் கிளாரிட்டி நல்லாயிருக்கும். இது நல்லா க்ளீன் ஆனதுக்கப்புறம் இந்த பல்பை மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த பல்பு ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு க்ளீனாக இருந்தால் தான் உங்களுக்கு இமேஜ் ரெசல்யூஷன் நல்லாயிருக்கும். இப்போ நான் அந்த ப்ரொஜெக்ஷனுக்கு எப்படி பாக்ஸ் செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் என்கிட்ட ஃப்ளிப்கார்ட்லேருந்து என் மொபைல் வந்த பாக்ஸ் ஒன்று இருக்குது. அந்த பாக்ஸையே நான் இப்போ எடுத்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த பாக்ஸை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லாம் டேமேஜாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல சன்லைட்லாம் வெளியிலேருந்து உங்களுக்கு உள்ளே பட வாய்ப்பு இருக்கும். அதனால் நான் இந்த பாக்ஸை என்ன பண்ணுறேன்னா, ஃபுல்லாக செலோ டேப் போட்டு ஒரு இடம் விடாமல், அதாவது இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சன்லைட்டே உள்ளே வரக்கூடாது, அந்தளவுக்கு செலோ டேப்பை போட்டு நான் ஃபுல்லாக இதை பேஸ்ட் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஒட்டினோடனே பார்த்தீங்கன்னா உள்ள இமேஜ் கிளாரிட்டி நல்லா இருக்கணுங்கிறதுக்கோசரம் பேக்ரவுண்டுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒயிட் பேப்பரை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த பாக்ஸை ஃபுல்லாக செல்லோ டேப்பை வச்சு ஃபில் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு வெளியிலேருந்து எந்த சன்லைட்டும் உள்ளே போகாமல் இருக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ரெசல்யூஷன் நல்லா இருக்கும். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா, நமக்கு இந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம அந்த பல்பை ஃபிக்ஸ் பண்ணணும். அது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நான் அந்த பாக்ஸில் அந்த பல்ப் ஷேப்புக்கு நான் கரெக்டாக அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்தோன்னே எனக்கு அந்த ஹோல் சின்னதாக இருக்குது. நான் அந்த பல்புக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பல்பை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட ப்ளூ கன் இருந்தால் சைடில் ஊற்றி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மேலே மட்டும் அந்த கிளாஸில் டச் ஆகாத மாதிரி செல்லோ டேப் போட்டுக்கோங்க. முக்கியமாக அந்த கிளாஸில் செல்லோ டேப்போ இல்லை எந்த டஸ்ட்டோ இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபோனை உள்ளே வைக்கிறதுக்கு ஒரு ஹோல்டர் நான் செய்கிறேன். இதுக்கு என்கிட்ட வேஸ்ட்டு ஒரு கேப்பை நான் எடுத்துக்கிறேன். ஒரு பாட்டில் கேப்பை ஏதோ ஒரு கேப் எடுத்துகிட்டு அந்த ஃபோனுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கிறேன். உங்கள் ஃபோன் சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதோட 4 சைடும் கட் பண்ணிட்டேன்.
கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி இருக்கும். இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் நமக்கு வேண்டாம், அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்து போட்டுருங்க. நான் இப்போ இந்த 2 சைட்லேயும் எக்ஸ்ட்ரா இருக்கிறத நான் சிசரை வச்சு கட் பண்ணிடுறேன். இப்போ கட் பண்ணிட்டு உங்கள் ஃபோன் சைஸுக்கு தகுந்த மாதிரி அதை வச்சுக்கோங்க. இப்போ என் ஃபோனுக்கு இது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். நான் இதை வச்சு என் ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இந்த ஹோல்டரை நம்ம பாக்ஸுக்குள்ளே வச்சு அதில் நம்ம ஃபோன் வச்சிடணும். இப்போ நான் என் ஃபோனை உள்ளே வைக்கிறேன். இப்போ என் ஃபோனுக்கும் அந்த ஹோல்டரும் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்கள் ஃபோனுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை ரொம்ப பெரிய ஃபோனாக இருந்தால் 2 சைடும் ஹோல்டர் வச்சு நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் அந்த பாக்ஸை செஞ்சுட்டு இதில் பல்பை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் இந்த பல்புக்குள்ளே க்ளீன் வாட்டரை ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஃபுல்லாக இதில் க்ளீன் வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனை வச்சு இதில் கரெக்டாக இந்த பல்பில் அந்த லைட் படுமே அந்த ஃபோக்கல் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கோசரம் இந்த கேப் இருக்குது. நான் இந்த இடத்துல பேக்ரவுண்டு நல்லா பிக்சர் கிளியராக உழுவதுக்கோசரம் இந்த இடத்துல ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இந்த இடத்துல ஃபோன் வச்சேன்னா கரெக்டாக அந்த பிக்சர் உழுவுதுங்கிறதுனால இந்த இடத்துல ஃபோன் சாஞ்சிடக்கூடாது, அந்த ஒரு க்ரிப்புக்கோசரம் நான் இந்த இடத்துல ஒரு எம்டி பாக்ஸ் வச்சுக்கிட்டேன். நம்ம ஃபோனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கோசரம் இந்த ஃபோன் ஸ்டாண்ட் ஒன்று நாமளே செஞ்சதை இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வாங்க நம்ம எப்படி ஃபோனை வச்சு அதை ப்ளே பண்ணுறதுங்க அதை பார்க்கலாம். இப்போ நார்மலாக நம்ம ஃபோனில் இருக்க வீடியோ பிளேயருக்குள்ளே போங்க. அப்படி வீடியோ பிளேயர் செப்பரேட்டாக இருக்காதவங்க எம்எக்ஸ் பிளேயருக்குள்ளே போய்க்கோங்க. இதில் போய்ட்டு நான் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன். இப்போ இது லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுக்கிறேன். வச்சோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம பிக்சர் இப்படி இருக்கும். நமக்கு இந்த பல்ப் இந்த ஷேப்பில் இருக்கிறதுனால நமக்கு எப்பயுமே ஆப்ஜெக்ட் தலைகீழாக இருந்தால் நமக்கு ஸ்க்ரீனில் கரெக்டாக டிஸ்பிளே ஆகும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய வீடியோவை இங்கே லாக் போட்டு ஒரு நிமிஷம் என் வீடியோவுக்கு இங்கே லாக் போட்டு நான் இதை டேர்ன் பண்ணி வச்சேன்னா எனக்கு கரெக்டாக இது தலைகீழாக வரும். இது தலைகீழாக வரும்போது எனக்கு அந்த இடத்துல கரெக்டாக ப்ளே ஆகும். நான் இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். நான் என் ஃபோனை தலைகீழாக வச்சிட்டேன். இப்போ நான் இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன். நான் கிளாரிட்டி நல்லா இருக்கிறதுக்கோசரம் என்னோட லைட்டை டேர்ன் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு இமேஜ் கரெக்டாக ப்ரொஜெக்ஷன் ஆகும். இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு உங்கள் இமேஜ் குவாலிட்டி பார்க்கும்போது உங்களுக்கு டிம்மாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நேரில் பார்க்கும்போது ரியலாக செமையாக இருக்குது. நாமளே செய்கிற ப்ரொஜெக்ஷனில் இப்படி வரதுங்கிறது என்னால் நிஜமாக நம்ப முடியல. நான் செஞ்சு பார்த்ததில் இது ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ப்ரொஜெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள். இது நான் இங்கே வீடியோ பார்க்கறதுனால தான் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது. ஆனால் நேரில் நிஜமாகவே சூப்பராக இருக்குது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. இப்போ நீங்க பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இது போல நம்ம சேனல் ஏதாவது டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இது போல பல டெக்னிக்கல் வீடியோ பார்க்கணும்னா ரூபின் டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.